Hi everyone, welcome to my video Priya's World with Amma. இந்த வீடியோவில் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக ரெடி பண்ணுற போண்டா எப்படி பண்ணலான்றது உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி ஷாப்பிங் போர்டில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் அரைஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு கட்டை விரல் சைஸ் அளவுள்ள இஞ்சியுமே பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியுமே சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சால்ட் உப்பு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து சேர்த்துருக்கேன். நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். பட் நான் வந்துட்டு காரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எங்கள் வீட்டில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும், பட் காரம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் காரம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு விடணும். வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணீர் ரிலீஸ் ஆகி வரும். தண்ணீர் ரிலீஸ் ஆகி வந்து நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு சரியாக இருக்கும். நம்ம வந்துட்டு நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பவுலோ, கிண்ணமோ, டம்ளரோ எதுலனாலும் அளந்துக்கலாம். பட் கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒரே கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த வெங்காயத்தோடவே நல்லா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு சேர்க்கணும். எடுத்து ஊற்றிடக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே வரணும். தண்ணி அதிகமாக சேர்க்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, நமக்கு வந்துட்டு போண்டா வந்துட்டு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பக்கோடா மாதிரி ஆகிடும். ரொம்பவும் தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்துட்டு ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயுமே சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துட்டு உருட்டி சேர்த்துக்கணும். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போண்டா சைஸுமே வந்துட்டு மீடியம் சைஸில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னா உள்ளே மாவு வேகாத மாதிரி இருக்கும். பட் வெளியில் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டவ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருந்ததுனாலும் அதே தான் சேம். வெளியில் வந்துட்டு கரிஞ்சிரும், உள்ள மாவு வேகாது. டோட்டலாக வந்துட்டு போண்டாவே வந்துட்டு சொதப்பின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே எல்லாத்தையுமே லைட்டாக திருப்பி போட்டு விட்டுருங்க. மேல் பக்கமாக இருக்கிற அந்த மாவு வந்துட்டு அடிப்பக்கமாக போய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், எண்ணெயோடைய சலசலப்பு தன்மையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்துட்டு போண்டா வந்துட்டு வெந்திருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்துக்கிட்ட 1 கப் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 11 போண்டா அளவுக்கு வந்திருக்கு. போண்டா பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்துட்டு இதை வறுத்து எடுத்ததுனால மாவுமே உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. நம்ம டீ ஷாப்லலாம் வாங்குகிற அதே பக்கா கன்சிஸ்டன்சி சூப்பரான அவுட்புட்டோட வந்திருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூடான இஞ்சி டீ அண்ட் 2 போண்டா வச்சு சாப்பிட்டோம்னா ஹெவனுங்க. தேங்க்யூ.